பார்த்துட்டேன். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. என்னை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. சே, எல்லாம் என் தப்பு தான். நான் அப்போ உங்ககிட்ட ஒழுங்காக பேசிட்டு போயிருக்கணும். உன்னை பற்றி தெரிஞ்சும் நான் ஏன் உன் மேலே இப்படி கோவப்பட்டேன். என்னை மன்னிச்சிரு மாமா. உன்னை பார்க்காம அந்த 15 நாள் நான் பட்ட வேதனை இருக்கு பாரு. பாப்பா போதும், இனிமேல் உன்னை எப்போதும் பிரிய மாட்டேன். சாரி மாமா. என்னை நினச்சி நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுற. அதான் உன் செல்ல குட்டி உன் பொம்மை வந்துட்டேனே. இனிமேல் பாரு, உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். எங்கடி இருக்க? இன்னும் எத்தனை நாளடி ஆகும் நீ வர்றதுக்கு? டெய்லியும் இங்கேயே உட்காந்து உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கஷ்டமாக இருக்குடி. ஒரு ஃபோன் அடிச்சாச்சு என்கிட்ட பேசுடி, இல்லை ஒரு மெசேஜ் ஆச்சு பண்ணு. மாமா நான் இங்கே தான் இருக்கேன். நான் வந்துட்டேன் உன்னை பார்க்க. இனிமேல் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் மாமா. ரூபி, மாமா ஏன் மாமா என்னை பார்த்து திரும்பிக்கிட்ட? என் மேலே கோவமா உனக்கு? யாரும் என்கிட்ட பேச வேணாம். நான் யாருக்கும் மாமா இல்லை. மாமா மாமா அப்படிலாம் சொல்லாத மாமா. நான் பண்ணது தப்பு தான். என்னை மன்னிச்சிடு மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை பாரு மாமா. வேண்டாம், எல்லாரும் அப்படியே இருங்க. வேண்டாம், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். எனக்காக யாரும் அழுவவும் வேண்டாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா. நான் பண்ணது தப்பு தான் மாமா. என்னை மன்னிச்சிரு மாமா. உன்னை பார்க்க தான் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல மாமா. நான் பண்ணது தப்பு தான். உங்ககிட்ட நேரில் வந்து சாரி கேட்கணுங்கிறதுக்காக தான் உன் ஃபோனை கூட நான் எடுத்து பேசலை. ப்ளீஸ் மாமா, என்னை பாரு மாமா. உன் பொம்மையை பாரு மாமா. உன் செல்லத்தை பாரு மாமா. வேண்டாம், எனக்கு யாரும் சொல்ல இல்லை, யாரும் பொம்மை இல்லை. என் மனசை யாருமே புரிஞ்சிக்கல. என்னை புரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் பேசியிருப்பேன்ல. என் நினைப்பே உனக்கு இல்லை. நீ என்னை மறந்துட்ட. உனக்கு நான் வேண்டாம். நான் உன் மாமா இல்லை, போ. மாமா இதான் சாரி சொல்கிறேன்ல. எனக்கு ரொம்ப அழுகழுகையாக வருது மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை பாரு, ஒரு வாட்டி பாரு மாமா. போடி, நீ பேசாதடி. எத்தனை நாளும் உன்னை நினச்சி நான் அழுதுருப்பேன், தூங்காமல் இருந்திருப்பேன். ஒரு ஃபோனு இல்லை ஒரு மெசேஜ். உனக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன கோவத்திலே இருந்துக்க. இந்த மாமாலாம் உனக்கு வேணாம், போ. நீ இப்போ எப்படி இருந்தியோ அப்படியே இரு. மாமா என்னை பாரு மாமா. என் உயிரே நீ தான். உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? என் மேலே தான் தப்பு. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. ப்ளீஸ் மாமா, என்னை பாரு. இதுக்கப்புறம் நீ எனக்கு தண்டனை கொடுக்காத. போடி, யாருக்கு யார் தண்டனை கொடுத்தா? நீ தாண்டி எனக்கு தண்டனை கொடுத்த. நான் ஒரு பைத்தியக்காரன் கணக்காக இருந்தேன். யாருக்கிட்டையும் பேசாமல் சாப்பிடாம இதே இடத்துல உன்னை நினச்சி எத்தனை நாள் கிறுக்கு பையன் கணக்காக உட்காந்து அழுதுருப்பேன் தெரியுமா? ஆனால் நீ ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்ட்டல்ல. உனக்கு நான் முக்கியம் இல்லடி. உனக்கு நான் முக்கியம் இல்லை. உன் கோவம் உன் திமிரு தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லடி உனக்கு. இப்பெல்லாம் பேசாத மாமா. இப்போ நீ என்னை பார்க்கல, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் பார்க்க மாட்டேன், போடி. அப்புறம் நான் போயிடுவேன், பார்த்துக்க. போயிடுவேன். அப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது, பார்த்துக்க. எங்க போடி பார்ப்போம். இன்னொரு தடவை என்னை விட்டு போனேன், பார்த்துக்க சொல்லிட்டேன். முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. சாரி மாமா, சாரி. போடி. சாரியா? சாரி என் பொம்மை. வாடி. ஆமா, என்னது இது? என்னது இதுனா? என் செல்லத்தை மடியில் தூக்கி வச்சிருக்கேன். எதுக்கு மடியில் தூக்கி உட்கார வச்சிருக்கீங்க? கொஞ்சறதுக்கு தான். வேற எதுக்கு வச்சிருப்பாங்க? எவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நீ மட்டும் என்ன பண்ணியா? எதுக்குடி இப்படி பண்ண? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்த? தண்டனை கொடுத்தது உங்களுக்கு இல்லை, எனக்கு. அப்படியா? நான் தாண்டி உன்னை நினச்சிட்டு கோட்டிக்காரன் கணக்கா சுத்தினேன், நீ இல்லை. நீங்கள் மட்டும் என்ன நினைக்கல, நானும் தான் உங்களை பேஞ்சிருந்தேன். இந்த 15 நாள் உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமல் நான் பட்ட பாடு இருக்கே எப்பா. இனிமேல் என் வாழ்க்கையில் எப்போதுமே நான் உங்களை பிரிய மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட உங்கள் கூடயே தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பவும் நீ யாரடி பிரிய சொன்னா? இப்போவும் சரின்னு சொல்லு, உடனே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். வருவாங்க வருவாங்க. அதெல்லாம் முறைப்படி தான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். உங்களை கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்டாட்டிங்கிற பேரில் தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன்.
இப்பவும் நீ எனக்கு பொண்டாட்டி தானடி. எப்போ நான் உன்னை நினச்சனோ என் மனசார ஏற்றுக்கிட்டனோ அன்னையிலேருந்து நீ என் பொண்டாட்டி தான். ஆமா, நீங்க என் புருஷன் தான், நான் உங்க பொண்டாட்டி தான், யார் இல்லைன்னா. ஆனா இந்த ஊர் உலகத்துக்கும் அதே மாதிரி தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் எங்க அக்கா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க பொம்மை உங்க வீட்டுக்கு உங்க பொண்டாட்டியா வருவா. என் பொண்டாட்டி சீக்கிரமாக என் கூட வந்து வாழணுங்கிறதுக்காக தானே பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் என்னைக்கு வருமோ. ரொம்ப ஆசைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துடும். அப்புறம் மாமா, நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இப்போ எடுத்துட்டு வர முடியல, நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்ல வச்சு கொடுக்குறேன். கிஃப்டா? எனக்கு எதுக்கடி கிஃப்ட்டு? என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா? அதை இப்போ சொல்ல மாட்டேன், நீங்க நாளைக்கு வாங்க சொல்றேன். சரிடி, அந்த கிஃப்ட்டை அப்புறமா கொடு. இப்போ ஏதாச்சும் மாமாவுக்கு கொடுக்கலாம்ல. 15 நாள் ஆச்சு, பொம்மையை பார்க்கல, அணைக்கல, முத்தம் கொடுக்கல. ஏதாச்சும். என்ன கொடுக்கணும்? என்ன மாமா கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய் நடிக்காதடி. உன்னை நான் எதுக்கு தூக்கி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியாது. நான் தூக்கின உடனே என் மடியில் வந்து உட்கார்ற ஆளாடி நீ. என்னை பார்த்தாலே மரமாக ஏறி குதிப்ப. இப்போ என்னன்னா, நாங்கள் வாடின்னு சொன்னது என் மடியில் வந்து உட்காந்துக்கிட்ட. உனக்குள்ளேயும் இருக்குல்ல, அப்படியே நடிப்பா இருந்துக்கிட்டு. அதெல்லாம் இருக்கு. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் தோணணும். இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காவே, வந்தது ஏதாச்சும் இதெல்லாம் நான் சொல்லுவேனா? அப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிற? சி போங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மாவா சொன்ன? அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. 15 நாள் ஆச்சுடி என் செல்லத்தை கொஞ்சி. அந்த 15 நாளுக்கும் சேர்த்து இன்னைக்கு கொடுத்துட்டு போற. நீ என்கிட்ட பேசாம இருந்தல, அதுக்கு இதுதான் தண்டனை. அதெல்லாம் தர மாட்டேன். போ மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ இப்பெல்லாம் பேசாத, நான் போயிடுவேன். பத்தியா, நீ ஆரம்பிச்சிட்டு பத்தியா? ஏய் சும்மா இருக்க, உன்னை உசுப்பேத்தி விட்டுட்டு போமாமாவா? போறதுக்கு தான் தூக்கி வச்சிருக்கோமாக்கும். இன்னைக்கு பாரு. அம்மா வேண்டாம் விட்டு, நான் சும்மா தான் சொன்னேன். ஆமாம், இவங்க சொன்ன உடனே விட்டுருவாங்க அந்த அன்னைக்கில். உன் மனசு தொட்டு சொல்லு, அப்படி தோணலைன்னு. அதெல்லாம் எனக்கு எதுவும் தோணலை. நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப, அதான் உடனே வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஆத்தி பார்க்குறாளே. என்னட்டி? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணலையே. இப்போ உங்கள் கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது நீ மடியில் உட்காந்த உடனே பார்த்தேன். உட்காந்த உடனே கையை வச்சா நீ ஏதாச்சும் சொல்லுவியோன்னு பயந்துட்டு இவ்வளோ நேரம் இன்னமா பொறுத்துக்கிட்டு இருந்தேன். போடி. உங்களை போகணும். ஏட்டி ப்ளீஸ் டி, எவ்வளோ நாள் ஆச்சு, ப்ளீஸ் ஏதாச்சும் குடுட்டி. அதெல்லாம் முடியாது. ஏய் ப்ளீஸ் டி, ஏதாச்சும் குடுட்டி ப்ளீஸ். மாமா யாராச்சும் பார்த்துட போறாங்க, சும்மா இருங்க மாமா. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடி. நம்ம அப்படியே உள்ள குடோன்குள்ள. போ மாமா. இனிமேல் என்னட்டி போவ? அதான் சம்மதம் கிடைச்சிட்டேன் இன்னைக்கு. வா. ஏய் நில்லுட்டி. ஏய் மாமா வேணாம் சொல்லிட்டேன், வட்டி வாங்கிடுவேன் இப்போ. பத்துக்க விட்டு மாமா. ஏய் ஒழுங்கா நில்லுடி, கொடுத்துட்டு பேரு நில்லுடி. மாமா மாமா. ஊருக்குள்ளே நான் இருந்த தீவுக்குள்ளே ஆமா, இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? அது ஒரு சின்ன வேலை இருக்குமாமா. அதான் என்ன வேலைன்னு கேட்டேன். நீ இந்த ஊருக்குள்ள வர மாட்டியே, எதுக்கு இங்க வந்திருக்க? இது முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், ஒரு ஆளு, ரொம்ப முக்கியமான ஆளு. அதான். என்னது, நீ ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கியா? என்னடா சொல்ற? எல்லாவனும் உன்னையத்தான் பார்க்க வருவான், எவன் கூப்பிட்டாலும் நீ பார்க்க போக மாட்டேன். இப்ப என்ன புதுசா, அதுவும் முக்கியமான ஆளுன்ற? இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு யாரும் கிடையாது. இருக்காங்க மாமா ஒரு ஆளு, அதான் சொல்றேனே, இப்ப வருவாங்க, பாத்துட்டு போலாம். சரிடா, பாக்குறதா இருந்தா நீ மட்டும் வர வேண்டியதானே. என்ன எதுக்குடா கூட்டு வந்த? உங்க அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு
என்னை தூக்கி போட்டு பூஸ்ட் காலையே மிதின்னு மிதிச்சிருவாடா. அப்புறம் எனக்கு யார் துணைக்கு வருவா? மாமா அதெல்லாம் அக்காவுக்கு தெரியாது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீனே எதுவும் சொல்லக்கூடாது சரியா? இல்லடா, நீ ஏதோ பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்திருக்க. மவனே என்னைய மட்டும் கோத்து விட்டுட்ட பாத்துக்க. மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இரு மாமா. இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானே. இன்னைக்கு என்ன ஆளு வேற இன்னைக்கு கொஞ்சம் டிப்டாப்பா வந்திருக்கான். முக்கியமான ஆளா? யாரு நமக்கு தெரியாத முக்கியமான ஆளு? சொல்லியிருப்பான முக்கியமான ஆளா இருந்தா. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இருந்து பார்த்துட்டு தான் போகணும். எங்க ஆளை காணும். யாரை தேடுதான்? ரொம்ப மும்முரமா தேடுறானே. ராசாவே உன்னை எண்ணி இந்த ரோசா பூ தவிக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க என் உசுர வந்து உழுக்குதுங்க. என்ன குரல் மட்டும் கேட்க ஆளை காணும். வருது வருது. என்ன இவன் இங்க வந்து நிக்கா? ஆத்தி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானோ. அன்னைக்கே வெட்டு குத்து கொலை நானே, இன்னைக்கு என்னெல்லாம் வச்சிருக்கானோ. எனக்குனே வந்து அமைவாங்க போல. இன்னைக்கு வேற எனக்கு தனியா வேற வந்து சிக்கியிருக்கனே. காப்பாத்தி விட கூட அவ இல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. முடிஞ்சது. சின்னக்கா பாட்டெல்லாம் பலமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமோ? சந்தோஷமா யாருக்கிட்ட சிக்கியிருக்கேன்? இன்னைக்கு நம்மள செதைக்காம விட மாட்டான். என்னக்கா என்கிட்ட சிக்கிட்டேன்னு பயப்படுறியோ? ஆத்தி எனக்கு மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்ல தெரியுமே, அது தெரியாம மனசுல வேற நினைச்சிட்டேனே. இப்ப எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவானே. ஏக்கா அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன், நீ என்ன மனசுல நினைச்சாலும் நான் சொல்லிடுவேன்னு. மாறி மாறி மனசுலயே நினைக்கிற பத்துக்க. ஆத்தி இவனை பத்தி மனசுல நினைக்கவும் முடியல, வாயை தொட்டு சொல்லவும் முடியல. எனக்குனே வாராங்களே. இன்னைக்கு என்னலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானோ. வள்ளி மனசை தைரியமா வச்சுக்க. இந்த புள்ளைய பார்க்கவா இவன் எங்க காத்துக்கிட்டு இருக்கான்? நம்ப முடியலையே. இந்த புள்ளைய பார்க்க இவன் எங்க நிக்கான்? என்ன சின்னக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்ல பத்துக்க. கனவுல கூட உன் ஞாபகம் தான். கனவுலையும் என்னதான் நினைக்கிறியா? ஏன்டா நிஜத்துல படுத்த பாடு போதாதாடா, கனவுலையுமா என்ன பாடா படுத்துற? ஆமாக்கா, என் கனவுல டெய்லி நீ தான் வர பத்துக்க. அதான் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு போகணுன்ட்டு வந்துட்டேன். எப்படிக்கா இருக்க? சந்தோஷமா இருக்க போல. அதான் என் சந்தோஷத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாளே அந்த நீலா. இதுல இவனை வேற காதலிச்சாலாம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். ஷப்பா, இதுங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்ப்பா. டே வீரா, இதான் நீ பார்க்க வந்த முக்கியமான ஆளோ? ஆமா மாமா, நான் சொன்னேன்ல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுன்னு. அது இவங்க தான், என்னோட சின்ன அக்கா. எனக்கு ஒரு போலீஸ் அக்கா இருக்காங்களே, பெரிய அக்கா, அந்த மாதிரி தான் இவங்க. ஆனா இவங்க பெரிய ரவுடி பத்துக்கோங்க. ஒருத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்கு இவங்க கிட்ட தான் பிளானே கேட்கணும். அப்படி சூப்பரா பிளான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா மாமா, எனக்கு 2 அக்கா. எப்படின்னு பாருங்க, ஒருத்தவங்க போலீஸு, ஒருத்தவங்க கிரிமினலு. என்னை யாருமே இந்த ஊருக்குள்ள தொட்டு பார்க்க முடியாது. இந்த வீரா இந்த மேலே காலரை தூக்கிட்டு சும்மா கெத்தா சுத்தலாம். அட பாவி பயலே, ஒரு பள்ளிய பார்த்தாலே நான் 4 வீட்டுக்கு அலறி அடிச்சிட்டு ஓடி போயிருவேன்டா. என்ன போய் ரவுடின்றா கிரிமினலுன்றா. இவன் என்ன நினைச்சு இப்படி சொல்லுதா? ஒருவேளை போன ஜென்மத்துல நான் ஒரு பெரிய ரவுடியா இருந்திருப்பேனோ? அட பாவிங்களா, என்னையே குழப்பி விட்டுருவான் போல இருக்கே. என்னக்கா ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க? ஓ புரியுது புரியுது புரியுது. நீங்க பெரிய ரவுடி பாத்தீங்களா? ரவுடிங்க எல்லாம் அமைதியா தானே இருப்பாங்க. அமைதியா இருந்து தானே எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டுவாங்க. இப்போ கூட நீங்க வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கீங்க யாரையோ தூக்குறதுக்கு. அதனாலதான் பொறுமையா அமைதியா இருக்கீங்க. எனக்கு புரியுதுக்கா, உங்க பிளான் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது பாத்துக்கோங்க. எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை பாருங்க. ஒருத்தன் என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை சும்மா ஒரு சீவனம். ஆனா மாட்டிக்க கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தா சொல்லுங்க. நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் தோணல பாத்துக்கோங்க. அதான் திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. நம்ம அக்கா இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணோம்? அதான் ஒரு பிளானை போட்டு வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தேன். நீங்க எனக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுத்தாங்க சீக்கிரம். ஸ்கெட்ச் போட்டு தரணுமா? என்னமா வீட்டுல வந்து டீ போட்டு தான் கேக்குற மாதிரி கேக்குறா? ஏண்டா ஏண்டா எதுக்குடா என்ன இந்த பாடுபடுத்த? ஆமா, இவ்வளவு நேரம் ஆச்சு அவளை காணோம். வந்திருப்பாளே, ஒருவேளை வரலையோ? இந்த பாருங்க தம்பி சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ பெரிய ரவுடிலாம் நான் கிடையாது. அன்னைக்கு அந்த பக்கி பாவம் பழகி தொலைச்சிட்டேனேன்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ கடந்து நான் சிக்கி முடிக்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆளா இல்ல. என்ன தயவு செய்து விட்டுருங்க. எப்போ நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்னக்கா நீங்க எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு? தெரியும் எனக்கு உங்க திறமை எப்படிலாம் எனக்கு தெரியும். நீங்க வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க எனக்கு ஒரு பிளான போட்டாங்கக்கா. எனக்கு நேரம் ஆயிட்டு. நான் இப்போ போய் அவனை போட்டே தள்ளணும். வாங்க. அத்தி போச்சா, முடிஞ்சிட்டு இன்னைக்கு விட மாட்டான். என்னடா நடக்குங்க? என்ன நடக்கு? ஐயோ பாவம், அந்த புள்ளைய பார்த்தா புள்ள பூச்சி மாதிரி இருக்கு. அந்த புள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறா. இதுக்குதான் கூட்டிட்டு வந்தானா? இந்த புள்ளைய பக்கம் கூட்டு வந்திருக்க மாட்டேன். இவன் வேற இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். இந்த பாருங்க தம்பி சார், எனக்கு நேரம் ஆயிட்டு, கற்க வேற ஆயிட்டு, நான் வீட்டுக்கு போகணும். என்ன தயவு செய்து விடுவிச்சு விடுங்களேன். அது எப்படி விடுவேன்? நான் அவளை காணுமே. இவன் என்ன பார்க்க வந்த மாதிரி இல்ல, இவன் வேற யாரையோ பார்க்க வந்திருக்கான். அவளை பார்க்கறதுக்காக தான் என்னைய பிடிச்சி இவன் வச்சிருக்கான்.
இன்னைக்கு அவ வரவும் இல்லை என் கூட. நீ எவ்வளவு நேரம் என்ன பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அவ இன்னைக்கு வர மாட்டா. அவ வீட்டுல இருக்காளா? என்ன இவ்வளோ நேரம் ஐயோ ஆளுக்கானோம். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா நம்ம மாட்டிக்கிடுவோம். வேண்டாம். இவன் இன்னைக்கு சொல்ற மாதிரி இல்ல, நம்மளே அப்படி சொல்லிட்டு போயிருவோம். அது வந்து தம்பி சார், இன்னைக்கு நான் மட்டும்தான் வயக்காட்டுக்கு வந்தேன் பார்த்துக்கங்க. ஒத்தையில தான் வந்தேன், நான் மட்டும்தான் வந்தேன், வேற யாரும் இல்லை. நான் மட்டும்தான் வந்தேன், என் கூட யாருமே வரவே இல்லை. இப்போ நான் மட்டும் வீட்டுக்கு போகணும் பார்த்துக்கங்க. மற்றவங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, அதனால நான் மட்டும்தான் வந்தேன். ஐயோ இவ்வளோ வேற பார்க்கறேன் நீங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுது? யார் வரலன்னு சொல்லுது? இவன் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆஹா, மாமாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு கூட கிளம்பிட வேண்டியதான். சரிங்கக்கா, நீங்க கிளம்புங்க. அதுக்கெல்லாம் இது பார்த்தீங்களா, நாளைக்கு வரேன். நாளைக்கு வரும்போது பிளானை மறக்காம போட்டு வச்சிருங்க. நாளைக்கு வருவேன், கண்டிப்பா வருவேன். அதனால கரெக்டா பிளானை கொண்டுட்டு வந்துருங்க. சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா சின்னக்கா? போயிட்டு வரட்டுமா? அப்பாடா ஒரே சுட்டம்பா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் நிக்கிறேன்னு இவன் மறைக்கிறான். அப்ப எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்தா இவன்? என்ன மாமா போமா, அக்கா வேற உனக்கு தேடிட்டு இருக்கேன்னு சொன்னா. நீ என் கூட இருந்தா உன்னை போட்டு அடிப்பா பெத்துக்க. வாமாமா நம்ம போவோம். அட பாவி, இதைத்தானடா நான் வந்தப்பவே சொன்னேன் உன்கிட்ட. சரிங்க சின்னக்கா, நாளைக்கு மறந்துடக்கூடாது. மறக்காம கொண்டுட்டு வந்துடணும், சரியா? போய் உன்னை காப்பாத்தின பத்தியா? அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அங்கனே உன்னை விட்டுட்டு வந்திருப்பா. இது கடையில உனக்கு அவளை யாருன்னே தெரியல, தெரியாமலே இந்த குசுமத்தனம்லாம் பண்ற. தெரிஞ்சா சப்பா தெரியறதுக்குள்ள நம்ம ஊரை விட்டு கால் பண்ணி ஓடிடணும். சரி சின்னக்கா, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க சின்ன தம்பி. போடா வராத.